இப்போ இங்கே மதீனாவில் வந்து என்ன அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய பூமி. அது விவசாய பூமி, பாலைவனமாக இருந்தாலும் விவசாய பூமி தான் மதீனா. இப்போ யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல? இப்போ அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா விவசாயமும் பார்த்தாங்க, ப்ளஸ் வட்டிக்கு பணம் கொடுக்கறது அவங்களுடைய தொழிலாக இருந்தது. இன்னைக்கு வந்து எப்படி வந்து உலக வங்கிங்கிற ஒரு வங்கி மூலமாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் பணம் கொடுத்து அந்த கவர்மெண்ட்டுகளை வந்து அடிமையாக்கி வச்சு வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய தொகை என்ன போகும், வட்டிக்குன்னு போகும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கூட அவ்வளோ வட்டி பணம் கட்டுது. வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி கட்டி இவங்க பாட்டுக்கு சொகுசாக உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதே இலுமினாட்டி கான்செப்ட் மதீனாவில் இருந்தது. ரசூல்லா வந்து ஒழிச்சது இலுமினாட்டிகளை தான். இந்த இலுமினாட்டிகள் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. இலுமினாட்டிகள் தான் அவங்க வந்து மதீனாவில் உட்காந்துக்கிட்டு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இவங்களை வந்து ஆடு மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு யாருகளை அன்சாரிகளை வாங்கி இவங்க வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய மார்க்கத்தை வந்து பிரச்சாரம்லாம் பண்ணல, பெருசாலாம் பிரச்சாரம் பண்ணி அரபுகளெல்லாம் யூதர்களாக மாற்றணும்லாம் பண்ணல. இவங்களே குழந்தை பெற்று இவங்க வளர்ந்த அந்த மக்கள் தானே தவிர புதுசாக எல்லாம் யாரையும் வந்து அவங்க செய்யலை. அந்த இனவெறி வந்து அவங்க அப்படியே பண்ணிக்கிட்டாங்க, மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அதே சமயம் சில சித்து வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சூனியம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, மாயமந்திர வேலைகள், இந்த வேலைகள்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்கள வியாபாரங்கள் வந்து இவங்ககிட்ட தான் இருந்திருக்கு. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸும் வந்து இவங்க தான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அடுத்தது அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு அந்த நிலங்களை வந்து அபகரிச்சுக்குவாங்க. நிலங்கள் கட்ட முடியாது, பணம் அபகரிச்சுக்குவாங்க. அபகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒர்க்கராக போட்டுருவாங்க, நீயே வேலை செய்ய. பணம் கடன் கொடுத்து இவங்களே வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சமயம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸுக்கும் கஜரஜுக்கும் மத்தியில் சண்டையை மூட்டி விடுவாங்க. மூட்டி விட்டால் பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்போ இவனுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால் வந்து வச்சு இவங்களை வந்து என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்க, அந்த அடிமைத்தனமான அந்த வேலைகளும் செய்ய வச்சுருந்துருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதையும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் பண்ணி விட்டுருக்காங்க. அங்கே வரைக்கும் இவங்களுக்கு பொருளாதார ஒரு ப்ரெஷரும் வந்து இவங்க மேலே இருந்திருக்கு. யார்? மதீனாவாசிகள்னால. அவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லாலாம் இருக்கல. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு. நபியே, வேதத்துடையவர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீங்கள் ஒரு பொற்குவியலையே நம்பி ஒப்படைத்த போதிலும் எவ்வித குறையும் இன்றி அதை அப்படியே உங்களிடம் திரும்பி செலுத்தி விடுவார்கள். அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றனர், அவர்களிடம் நீர் ஒரு அற்ப நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீங்கள் அவர்கள் மேல் தலைமேல் ஏறி நிற்காத வரை அதனை திரும்ப கொடுக்க மாட்டார்கள். இதன் காரணம், இதுதான் மேட்ரு, அவன் சொல்ல போற ரீசன் தான் மேட்ரு. என்னன்னா, தங்களை அல்லாத பாமரர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை. அதாவது ஜென்டைல்ஸ் கான்செப்ட் அங்கிருந்து ஃபாலோ பண்ணிக்கிறானே, நாங்கள் மட்டும்தான் மனிதர்கள், மற்றவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மை குற்றம் பிடிக்க வழி இல்லை. அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாவின் மீது பொய்யாக இட்டு கட்டி கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அநியாயம் பண்ணி அந்த மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் அது என்ன பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு குற்றம் வராதுன்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேலையில இதுவும் ஒரு வேலையா ரசூல்லா இதை ஒழிச்சு கட்டினாங்க. அந்த மக்களை வந்து சொந்த காலில் நிற்க வச்சாங்க. இன்றைய தேவையும் இதுதான். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து அடிமையா இருக்கு. இன்னைக்கு பிரச்சனையே தமிழர்கள் மட்டும்தான் இது உணர்ந்திருக்காங்க. நம்ம நசுக்கப்படுறோம், நம்மளை வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இலுமினாட்டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக போடுறாங்க.